வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பச்சரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எல்லார் வீட்லேயும் பச்சரிசி கண்டிப்பாக இருக்கும். அடிக்கடி பொங்கல் செய்யாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் பச்சரிசிக்கு பதிலாக நார்மல் பச்சரிசியும் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 3லேருந்து 4 தடவை வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் நல்லா தண்ணி கிளியராக இருக்குன்னு அந்தளவுக்கு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த 2 மணி நேரம் நல்லா இந்த பச்சரிசி எல்லாம் ஊறி வந்திருக்கு. தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 2 பேத்துக்கு இந்த ஸ்நாக்ஸ் செய்யற மாதிரி இருக்கிறனால 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பச்சரிசியை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்குவோம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கேரட் துருவுற மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டு வந்துக்குவோம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு துருவி எடுத்தாச்சு. இதுக்கு பதிலாக நீங்க உருளைக்கிழங்க நல்லா மசிச்சும் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சிருந்த பச்சரிசியை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க, நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு நான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேன். இப்போ நம்ம துருவி வச்சிருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வர போகிறோம். நம்ம உளுந்த வடைக்கெல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போ தான் நம்ம செய்கிற போண்டா சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு போண்டா சாஃப்டாக வரும். இப்போ நான் தண்ணி ரொம்ப அதிகம் சேர்க்கவே இல்லை. மாவில் இருந்த ஈரப்பதமே போதுமானதாக இருந்துச்சு. அதனால தண்ணி சேர்க்காமலே நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்தாச்சு. இதில் ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பப்படலைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கருவேப்பிலை இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுலேயே பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்குவோம். மாவுடைய பதம் நல்லா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம அரைக்கும் போதே சேர்க்குறனா கூட சேர்த்துக்கலாம். நான் அப்போ சேர்க்காதனால தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவுடைய எல்லா பக்கமுமே இந்த உப்பு சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ போண்டா சுடுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. நான் ஏற்கனவே போண்டா சுடுறதுக்காக எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ குட்டி குட்டி போண்டாவாக சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு மிதமான ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்குவோம். நமக்கு இது செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, குயிக்காக பண்ணிடலாம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ சைட்ஸ் எல்லாம் நல்லா சவந்து வருது பாருங்க. இந்த சமயத்தில் நான் திருப்பிக்கிறேன். பாருங்க, நல்லா சூப்பராக கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ள போண்டாவெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான போண்டா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.